ஃபுட்ஸ். இன்றைக்கி நம்ம ஒரு ஸ்மூத்தி பண்ணலாம். அதுக்கு 2 பனானாஸ் எடுத்துக்கோங்க. சீடு இல்லாமல் டேட்ஸ் எடுத்துக்கோங்க. டேட்ஸ் ஒரு 5 எடுத்துக்கோங்க. கூடவே பிளாக் கிரேப்ஸ் ட்ரை ஃப்ரூட் எடுத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி பிளாக் கலர் ட்ரை ஃப்ரூட் நம்ம டாப்பிங்ஸ்க்கு கொஞ்சம் எடுத்துக்கோங்க. போமோகிரானட் கொஞ்சம் உரித்து எடுத்துக்கோங்க. ஸோ இதெல்லாம் போட்டு ஒரு ஸ்மூத்தி பண்ணலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ ஃப்ரூட் எடுத்துக்கோங்க. பனானா ஃப்ரூட் எடுத்துகிட்டு நம்ம தோல் எடுத்துடலாம். ஸோ இந்த மாதிரி பனானா எடுத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி 2 பனானா நம்ம ஸ்மூத்தி செய்கிறதுக்கு எடுத்துக்கிறோம். எடுத்துட்டு இப்போ நம்ம கட் பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி பனானாஸ்லாம் நல்லா ஃபைனாக கட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பாருங்கள், பனானாஸ் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம். கூடவே நம்மளுக்கு டேட்ஸ் இருக்குது. அதோட நம்மளுக்கு ட்ரை ஃப்ரூட் பிளாக் திராட்சை இருக்குது. ஸோ போமோகிரானட் உரித்து எடுத்துக்கிட்டோம். இப்போ ஸ்மூத்தி செய்கிறதுக்கு நம்ம ஒரு ஜார் எடுத்துக்கலாம். ஒரு ஜார் எடுத்துகிட்டு நம்ம பனானாஸ்லாம் போட்டுருங்க. ஸோ உங்களுக்கு எந்த ஃப்ரூட் பிடிக்குமோ அந்த ஃப்ரூட் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் பனானாஸ் ஆட் பண்ணிவிட்டு டேட்ஸ் ஒரு 5 ஆட் பண்ணிக்கோங்க. சீடு இல்லாமல். சீடு எடுத்துகிட்டு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு போமோகிரானட் போட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரி தேவையான அளவு உங்களுக்கு போமோகிரானட் போட்டுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நல்லா நம்ம ஒரு ஜார் எடுத்துகிட்டு இந்த மாதிரி போட்டுக்கிறோம். பனானாஸ், டேட்ஸ், போமோகிரானட். உங்கள்கிட்ட அடிஷ்னலாக வேறு எந்த ஃப்ரூட் இருந்தாலும் போட்டுக்கோங்க. ஸோ நான் பனானாவையும் இன்றைக்கி மாதுளப்பழத்தையும் பேரப் பண்ணியிருக்கேன். நீங்கள் இந்த மாதிரி 2 ஃப்ரூட் ஏதாச்சும் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு எந்த ஃப்ரூட் பிடிக்குமோ அதை எடுத்துக்கோங்க. நம்ம இதை கிரைண்ட் பண்ணிக்க போகிறோம். ஸோ ஸ்மூத்தியை நல்லா ஃப்ரூட்லாம் போட்டு நம்ம இப்போ கிரைண்ட் பண்ணிக்க போகிறோம். ஸோ மிக்சியில் வச்சு நல்லா அரைச்சிக்கோங்க. நம்ம இதை ஒரு கிளாஸ் ஜாருக்கு மாற்றிக்கலாம் ஸ்மூத்தியை. ஸோ பனானா வித் போமோகிரானட் ஸ்மூத்தி நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. ஸோ நம்ம இதை ஒரு கிளாஸில் அப்படியே போட்டுக்கிறோம். ஸோ இந்த ஹெல்த்தியான ஸ்மூத்தியை ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் வெறும் பனானா வச்சு கூட இது பண்ணலாம். ஸோ ஆப்ஷனல் தான், நம்மளுக்கு எது பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி பண்ணலாம். ஸோ இப்போ இது மேலே நம்ம டாப்பிங்ஸ்க்கு கொஞ்சம் பிளாக் டேட்ஸ் அப்படியே போட்டுக்கிறோம். பிளாக் ட்ரை ஃப்ரூட் திராட்சை எடுத்து போட்டுக்கிறோம். ஸோ நம்மளோட டேஸ்டியான ஸ்மூத்தி ரெடி ஆயிடுச்சு. ஸோ இந்த ஸ்மூத்தியை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. ஸோ நான் ஆன்சர் பண்ணுறேன். இந்த மாதிரி இன்னும் ரெசிபீஸ்க்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் எல்லா ஃப்ரூட் வச்சும் ஸ்மூத்தி ட்ரை பண்ணலாம். உங்களுக்கு மில்க் பிடிக்கலன்னா மில்க் ஆட் பண்ண தேவையில்ல. அதே மாதிரி பனானா போட்டு மட்டுமே ஸ்மூத்தி பண்ணலாம்.
ஸோ இந்த ஸ்மூத்தியை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பேக்யோ ஃபுட்ஸ் சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.